ஜெர்மனில தான் ஆசிரியர்களுக்கு இணையாக வேற யாருக்குமே அங்க சம்பளம் கிடையாதான். The most paid people in Germany happen to be teachers. ஆசிரியர்களுக்கு தான் அதிகமான சம்பளம். மருத்துவர்களும் பொறியியல் வல்லுநர்களும் விவசாயத்துல விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் அதற்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கும் ஆசிரியர்களுக்கு சமமாக வேணும் அப்படின்னு கேட்ட போது பதில் என்ன வந்துதான் தெரியுமா? உங்களை மருத்துவராகவும் பொறியியல் வல்லுநராகவும் விஞ்ஞானியாகவும் மாற்றி எடுத்த அந்த ஆசிரியர் அளவுக்கு எப்படி உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. வெறும் கல்லா கொண்டு போய் கோவில்ல பிரதிஷ்டை தான் பண்றோம், நீங்களும் நானும் கையெடுத்து கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி மந்திரங்கள் ஓதி நாம தான் தெய்வத்திற்கும் சக்தி கொடுக்கிறோம். நாம கல்லா வச்சது ஒரு தெய்வமா மாறுறதுக்கு தெய்வத்தினுடைய சக்தி அல்ல, பக்தனுடைய பக்தி தான் தெய்வத்தை தெய்வமா மாத்தி காமிக்கிற மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் அவங்களா மாத்தி கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்ப நான் ஆசிரியர்கள் கிட்ட சொல்வேன், ஆசிரியர் ஆவதற்கான பரிபூரணமான தகுதி இல்லைன்னா 10 விதமான கோணத்துல பார்த்தாலும் அப்பழுக்கில்லாத ஆசிரியராக ஆகக்கூடிய தகுதி